தமிழகத்தை நோக்கி நகரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தஞ்சை, அரியலூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் மழை தொடரும். டெல்டா மாவட்டங்களிலும் நல்ல மழை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தகவல். சென்னையில் பெரும்பாலான இடங்களில் 7 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பொழிவு. விரைவில் 10 சென்டிமீட்டரை எட்டும் என பிரதீப் ஜான் கணிப்பு. சென்னையின் பல்வேறு இடங்களில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழை. காலையிலும் மழை தொடர்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையின் பல்வேறு முக்கிய சாலைகளில் தேங்கிய மழைநீர். பெரம்பூர், எழும்பூரின் பிரதான சாலைகளை சூழ்ந்த வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை தியாகராய நகர், வடக்கு உஸ்மான் சாலைகளில் தேங்கிய மழைநீர். சென்னை பெரம்பூர் ஹைரோடு பகுதியில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீரால் மக்கள் அவதி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் பெய்து வரும் கனமழையால் விமான சேவை பாதிப்பு. 15 விமானங்கள் தாமதமாக புறப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதி. தொடர் மழையால் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்வு. 80 விழுக்காடு ஏரி நிரம்பியுள்ள நிலையில் உபரி நீர் திறக்க வாய்ப்பில்லை. சாத்தனூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருவதால் நீர்வரத்து அதிகரிப்பு. வினாடிக்கு 10,000 கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 22 மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை. கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களுக்கும் விடுமுறை அறிவிப்பு. திருவண்ணாமலையில் மழை பெய்து வரும் நிலையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. திருநெல்வேலியில் 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து ஆட்சியர் உத்தரவு. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து இன்று நடைபெறவிருந்த அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைப்பு. 22 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என தகவல். கனமழை காரணமாக இன்று நடைபெறவிருந்த திருவள்ளூர் பல்கலைக்கழக தேர்வுகள் ஒத்திவைப்பு. மாற்று தேதி பின்னர் தெரிவிக்கப்படும் என அறிவிப்பு. நாகையில் கனமழையால் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்த சிறுவன் உயிரிழப்பு. 8ஆம் வகுப்பு மாணவன் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த சோகம். கனமழை எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு.
புதுச்சேரிக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் அத்தியாவசிய பொருட்களை தேவைக்கு ஏற்ப வாங்கி வைத்துக் கொள்ளவும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் கனமழை எச்சரிக்கையை முன்னிட்டு விரைந்தது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. 30 பேர் கொண்ட ஒரு குழு மீட்பு உபகரணங்களோடு விரைந்திருப்பதாக தகவல். வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு நிறைவை முன்னிட்டு வைக்கத்தில் பெரியார் நினைவகம் இன்று திறப்பு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். கர்நாடக எழுத்தாளர் தேவனூரா மகாதேவாவுக்கு வைக்கம் விருது இன்று வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். 2668 அடி உயரமுள்ள தீபமலைக்கு கொப்பரை கொண்டு செல்லப்பட்டது. திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் வருகின்ற 15ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கம். சென்னையிலிருந்து 1982 பேருந்துகள் இயக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நாளை முதல் வருகின்ற 15ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தூத்துக்குடியில் மர்மமான முறையில் சிறுவன் உயிரிழந்த விவகாரம். சிறுவனின் தாய் தந்தை தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. நடிகர் ரஜினிகாந்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் வாழ்த்து. திரையுலகில் தொடர் வெற்றிகளை குவித்து வரும் ரஜினி மன மகிழ்ச்சியோடும் திகழ வாழ்த்துவதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவின் வளர்ச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாத சக்திகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ளனர். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குற்றச்சாட்டு. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த 5 வயது சிறுவன் 55 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு. 3 நாட்களுக்கு பிறகு மீட்கப்பட்ட ஆர்யன் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. மத்திய மகாராஷ்டிராவின் பர்பானி நகரில் வன்முறை வெடித்ததால் பரபரப்பு. இந்திய அரசியலமைப்பின் பிரதியை சேதப்படுத்தியதாக தாக்குதல். பூமியின் வெள்ளை சொர்க்கமாக மாறிய காஷ்மீர். கொட்டும் கடும் பனிப்பொழிவில் உற்சாகமாக விளையாடிய சிறார்கள். புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க சென்ற திரையரங்கில் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரம். தன் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய கோரி நடிகர் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத் உயர்நீதிமன்றத்தில் மனு. இந்தியர்கள் வரும் ஜனவரி 1ஆம் தேதி முதல் விசாவை பெற்றுக் கொள்ளலாம். தாய்லாந்து அறிவிப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் 13வது சுற்று டிராவில் முடிந்தது. இன்று நடைபெறும் இறுதிச் சுற்றில் சீன வீரர் டெங் லெரெனை வென்று குகேஷ் சாம்பியன் பட்டம் வெல்வாரா என எதிர்பார்ப்பு. ஆறு நாட்களில் 1000 கோடி ரூபாயை வசூல் செய்தது புஷ்பா 2 திரைப்படம்.
இந்தியாவில் அதிவேகமாக 1000 கோடியை வசூல் செய்த படம் என்ற சாதனை படைத்தது. நடிகர் தனுஷ் இயக்கியுள்ள நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு.